السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة من لا يأمن جاره بوائقه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கே எல்லா புகழும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னல்லாரின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம்ம துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் பிறை ஒன்றிலிருந்து நாம் அகிலத்தாருடன் அன்னலார் என்கிற தொடர் தலைப்பில் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதரப்பு மக்களுடன் எப்படி தங்களது வாழ்வியல் நெறிமுறைகளை மேற்கொண்டார்கள் என்கிற அழகிய செய்திகளை எல்லாம், முன்மாதிரியான செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் அதன் நீட்சியாய் நேற்றைய தினம் உறவினர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களது அணுகுமுறைகளை வைத்திருந்தார்கள் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். வாருங்கள், இன்று அண்டை வீட்டாருடன் அன்னலார் என்கிற ஒரு பொருளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களுடன் தங்களது அணுகுமுறைகளை எப்படி மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னால் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டார்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்ப்பது அவசியம். அன்பார்ந்தவர்களை, மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்டை வீட்டார்களில் மிக முக்கியமான நபர்கள் 4 பேர், அன்சாரிகளில் 4 பேர். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எல்லாம் அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டார்கள். முஹாஜிரின்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 நபர்களும் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டார்கள். முஹாஜிர்களில் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டார்கள். மக்காவில் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டார்களை குறித்து பேசுகிற பொழுது நம்மெல்லாம் நன்கு தெரிந்த மிக மோசமான அபூ லஹப், ஹக்கம் இப்னு ஆஸ், உக்பத் இப்னு அபி முஈத், அதி இப்னு ஹராம், அதி இப்னு ஹம்ரா, இந்த 4 நபர் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டாராக, மிக முக்கியமான 4 நபர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய அண்டை வீட்டார்களாக மக்காவிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தொந்தரவுகள் ஏராளமான தொந்தரவுகள். ரொம்ப நம்ம தெரிந்த விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கிற பொழுது கான அஹதுஹும் யத்ருஹு அலைஹி ரஹிம ஷாத்தி வஹுவ யுஸல்லி, ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வினுடைய மேனியில் அந்த ஆட்டினுடைய குடல்களை, கழிவுகளை வீசுவார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு எஞ்சி வந்து கதவு பக்கத்துல நின்றுட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகிஃபு அலா பாபிஹி சும்ம யகூலு, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா பனி அப்து முனாஃப், அப்து முனாஃப், அவங்களுக்கு எல்லாம் பனு அப்து முனாஃபை சார்ந்தவர்கள் எல்லாம், அப்து முனாஃபினுடைய கூட்டத்தினர்களே, ஐயி ஜிவாரின் ஹாதா, இப்படியா ஒரு சகோதரரிடம், இப்படியா ஒரு அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்ட செய்திகளை எல்லாம் ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வாருங்கள், ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள் என்று பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாமும் இறை தூதரும் அண்டை வீட்டார்களை குறித்து என்ன செய்திகளை பேசுகிறார்கள். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டார்களை 2 முறைகளாக பிரிக்கிறது. அண்டை வீட்டார்கள் 2 டைப்ஸ் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ். ஒன்னு அல் ஜாருல் ஜுனூப், நார்மலா தெரிஞ்சு வைக்கக்கூடிய நெய்பர்ஹுட், நார்மலான அண்டை வீட்டார்கள். இன்னொன்னு அஸ்ஸாஹிபுல் ஜம்பி, கூடவே இருக்கக்கூடியவர்களையும் அண்டை வீட்டார்களின் பட்டியலில் சேர்க்கிறது இஸ்லாம். எப்படி? இப்ப நாம ஊழியம் செய்யக்கூடிய இடத்துல கலீக்ஸ், சக ஊழியர்களும் அண்டை வீட்டாருடைய கட்டுப்பாட்டில் வருகிறார்கள், அந்த சட்டத்தில் வருகிறார்கள். கூடவே இருக்கக்கூடியவர்களும் அண்டை வீட்டார்களுடைய சட்டங்களில் வருகிறார்கள். நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னா பக்கத்து சீட்ல இருக்கிறவனு அண்டை வீட்டார். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோம், நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கூட நம்மளுடன் பயணிப்பவர்கள், ரஃபீகு ஃபிஸ் ஸஃபர், பயணத்துல நம்ம கூட வரவர், இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டார் என்கிற பட்டியலில் சேர்த்து இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த சூழலில் நாம் இன்றைய
அண்டை வீட்டாருடைய நட்புறவுகளை குறித்து யோசிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நேபர்ஹுட்டினுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சொல்லவே வேணாம். யாரெல்லாம் பறக்கத்தான அண்டை வீட்டார்களை பெற்றிருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் அதுல PhD பண்ணியிருப்பாங்க. அவங்களை பத்தி அவங்களை குறித்துண்டான தரவுகளை தெரிந்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பேரல்லால் இந்த காலத்திலும் சில அண்டை வீட்டார்கள் அந்யூன்யமாக பழகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிரிந்து விட்டு போயிட்டாலும், இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிட்டாலும், ஏன் ஃபாரினுக்கே போயிட்டாலும் அவர்கள் தங்களுடைய பழைய நினைவுகளை, அந்த எவர்கிரீன் மெமரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, பழைய நினைவுகளை பேசி அண்டை வீட்டார்களுடன் உண்டான அந்த அன்பு பாராட்டுதல்களை நினைவு கூறுவார்கள். இன்னைக்குமே ஒரு காலம் இருந்தது, பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லையா குடும்பத்தினுடைய லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. அவங்கள கூப்பிடுற விதமே அப்படிதான் இருக்கும். மாமா, மாமி, சாச்சி. நாங்களாம் சின்ன பிள்ளையில இருக்கும் போது எங்க வீட்டுக்கு மேல ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேரு ஹவ்வா. எங்க அம்மா அவங்கள அக்கான்னு கூப்பிடுவாங்க, ஹவ்வா அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அவங்கள கூப்பிடுற விதம் எப்படி இருக்குன்னா, ஹவ்வா பெரியம்மான்னு கூப்பிடுவோம், பெரியம்மா என்று நாங்கள் எல்லாம் அழைப்போம். என்னுடைய தாய், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரணும். என்னுடைய தாய் அண்டை வீட்டாருடைய பழகுகிற முறையே அலாதியானது. ஒரு மாற்று மத சகோதரர்கள் கூட என்னுடைய தாயுடன் பழகுற பழக்கம் இருக்கிறது அல்லவா. சகோதரிகள் கூட, மாற்று மதத்தை சார்ந்த சகோதரிகள் கூட என்னுடைய தாயுடன் பழகுற பழக்கம் அலாதியான ஒன்று. பாசித்தம்மா, வாரிசம்மா அப்படின்னு ஒரு ஒரு அன்பான முறையில் உறவுகளோடு அவர்கள் பின்னி பிணைந்திருப்பார்கள் அண்டை வீட்டார்கள். இதுவெல்லாம் ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன், ஏன்டா இவன் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்தான்னு யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் கொடுக்கிற குடைச்சல்கள்லாம் ரொம்ப மோசமானது. மார்க்கத்தினுடைய தெளிவும் அண்டை வீட்டார்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்கிற அறிவின்மை தான் இதற்கெல்லாம் காரணம். அன்பார்ந்தவர்களை, அண்டை வீட்டார்கள் நாம் பழகுற பழக்கமும் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம்முடைய ஈமானில் கட்டுப்பட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஈமானுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அண்டை வீட்டாரை அவர் கண்ணியப்படுத்துவார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் சொல்வதானால், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. அல்லாஹ் ரசூலை, நாளை மறுமை நாளை யாரெல்லாம் ஈமான் கொள்வார்களோ அவர்கள் தங்கள் அண்டை வீட்டார்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ராவி அப்பா அல் குராசானின்னு சொல்லுவாங்க. அந்த ராவி இந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கும் போது மாணவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். உஸ்தாதே, மா ஹக்குல் ஜாரி அலல் ஜாரி. இப்ப அண்டை வீட்டார்களை கொடுத்து இவ்வளவு பேசுறீங்களே, ஹதீஸ் எல்லாம் சொல்றீங்களே, ஈமானின் அலாமத்துல் ஈமான், ஈமானை அடையாளம்னா சொல்றீங்களே, அப்போ என்ன ரைட்ஸ் இருக்கு நமக்கு அவங்க மேல? நாம என்ன கடமைகள், நமது கடமைகள் என்ன அவர்கள் மீது என்று கேட்பதற்கு சொல்றாங்க அத்தார் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதா இஸ்தஆனக அன்தஹு, உன்ட உதவின்னு ஒருத்தன் கேட்டானா அந்த உதவி நீ செய்வது உன் மீது கடமை. இதா இஸ்தகரலக அக்ரல்தஹு, கடன் கேட்டா கடன் கொடுக்கணும். அண்டை வீட்டார் கடன் கேட்டா கடன் கொடுக்கணும். இதா இஃப்தகர அத்தா அலைஹி, ஏழ்மையில் அவர் தாக்கப்பட்டு ஏழ்மையில் இருந்தால் தூக்கி அவரை நிப்பாட்ட வைக்கணும். வைதா மரில அழுத்தகு, நோய்வாய்ப்பட்டால் அவருடைய நோயை நீ சீக்கு நலம் விசாரிக்க செல்லணும். இதா அசபுகு ஹைருன் அன்ன அல்லஹு, ஏதாவது மகிழ்ச்சியான செய்தியை அவருக்கு நடந்தா நீ போய் உன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது உன்னுடைய கடமை. இன்னைக்கு யார் அப்படி செய்யறா? ஊரெல்லாம் சந்தோஷம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும், பக்கத்துல இருக்கவன் வாழ்த்து தெரிவிக்க மாட்டான். நல்ல செய்தி ஏற்பட்டால் வாழ்த்து தெரிவிப்பது உனது கடமை என்று சொல்லி தருகிறார்கள். வைதா அஸபஹு ஷர்ருன் அஸைதஹு, கஷ்டத்தில் கஷ்டத்தில் அவர் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். வைதா மாத இத்தபஅத ஜனாஸதஹு, மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை நீ பின்தொடர்ந்து ஜனாஸா தொழுகைக்கு நீ செல்ல வேண்டும். இதோட நிப்பாட்டிக்கல. அவர் சொல்லி தருகிற மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? வலா தஸ்தத்தில் அலைஹில் பினாஅ ஃபதஹ்ஜுபு அலைஹி ர்ரீஹ இல்லா பிஇذنி, உன் பாட்டுக்கு நீ வீடை கெட்டி முடிச்சு வீட்டை பெருசா முன்னாடி நிப்பாட்டி அவருக்கு வரக்கூடிய காற்றை தடுத்து விடாதே. இது இன்னைக்கு நடக்கக்கூடிய பரவலா இருக்கக்கூடிய பிரச்சனை. நல்ல காற்றோட்டமான பகுதி, நம்ம போய் அன்னைக்கு குடியிருப்போம், எதிரிலேயே நிப்பான், குறுக்க அங்க கௌசிக்கிற மாதிரி இடையில நிப்பான். பெருசா வீடை கெட்டிக்கிட்டு இருக்கிற காத்தை எல்லாம் அடைச்சி, லைட்டு எந்த வெளிச்சமும் இருக்காது, காத்தும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காத அளவுக்கு அடைச்சிக்கிறது. அந்த இதுவும் அவர் மீது கடமை என்று சொல்லி தருகிறார்கள். அவருடைய அனுமதியை பெற்றுதான் வீடுக்கு பெருசா நீளமா நீ கட்டுறதா இருந்தாலும் கட்டணும், அண்டை வீட்டருடைய அனுமதியை பெற்றுதான்ற. இது ரொம்ப முக்கியமா சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா? இதா இஷ்டரைத்த ஃபாக்கிஹத்தன் ஃபஹ்திலஹு, நீ ஒரு பழத்தை உன் வீட்டுக்கு வாங்கிட்டு போறனா அவருக்கு ஒரு பழத்தை கொடுத்துட்டு போ.
பழம், இஷ்டரைத்த பாக்கியதன் ஃபஹதிலஹு, ஒரு பழத்தை நீ உன் வீட்டுக்கு வாங்கிட்டு போறனா அண்டை வீட்டாருக்கு ஒரு பழத்தை நீ அன்பளிப்பா கொடுத்துட்டு போகணும். கொடுக்க முடியலையா ஃபைல்லம் தஃஅல் ஃபஅத்கில்ஹா சிர்ரன், தெரியாம உள்ள வீட்டுக்கு எடுத்துட்டு போ. தெரியற மாதிரி ஊருக்கே டம்பாரம் அடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குற அளவுக்கு கொண்டு போவாத. உன்னால கொடுக்க முடிஞ்சா கொடு, கொடுக்க முடியாத பட்சத்துல தெரியாம எடுத்துட்டு போ. ஏன் தெரியுமா? உன் புள்ளைகிட்ட கொடுத்து உன் புள்ள வெளியே நின்று வந்து பார்த்து எதிர் வீட்டு புள்ள வந்து அதை ஆசைப்பட்டு அவருக்கு ஒரு விதமான மன கஷ்டம் ஏற்படும் அல்லவா? அந்த கஷ்டத்தை கூட நீ தரக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நாம் இந்த ஹதீசுகளின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உணர்வுகளில் ஈமானிய கடமைகளில் கட்டுப்பட்டது. ஈமானில் ஒன்று அண்டை வீட்டார்களை நாம் கண்ணிய செய்வது. அதே போன்றுதான் அண்டை வீட்டாரை கண்ணிய செய்யாமல் அவருக்கு தொந்தரவு தருவது பரிபூர்ணமான மூமின் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஷுரைஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை லா யுமினு சொல்றாங்க, ஈமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் மூமின் கிடையாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் வமன் ஹுவ, யா ரசூலுல்லாஹ் அது யாரு ஈமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்றீங்க, அது யாரு அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லதி லா யமுனு ஜாருஹு பவாயிகஹு, யாரினுடைய அண்டை வீட்டார் தனது தொந்தரவுகளை விட்டும் அச்சம்பட்டு இருக்கிறார்களோ, அவர் ஏதாவது செஞ்சிருவாரோன்னு பயத்திலே யார் இருக்கிறானோ அவன் பரிபூர்ணமான முஃமின் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒருபடி தாண்டி பெருமானார் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருபவன் அவன் சுவனத்தின் பிரவேசம் அவனுக்கு தடை செய்யப்படுகிறது என்று சொல்லி தருகிறார்கள். நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளில் சொல்வதானால் லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யமுனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய தொந்தரவுகளை கவனித்து தன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் பயப்படுகிறானோ அந்த அண்டை வீட்டுக்காரன் சுவனத்தில் நுழைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்றால் அண்டை வீட்டார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியம் ஈமானில் கட்டுப்பட்டது. அவர்களுக்கு நாம் தொடக்கூடிய தண்டனை நம் சுவனத்தின் பிரவேசத்தை கூட தடை செய்து விடுகிறது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் அன்பிற்கினியவர்களை சிந்தித்து பார்ப்பது நமது கடமை. பொதுவாக நாம செய்யக்கூடிய பாவங்கள் அண்டை வீட்டார்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது பெரிய பாவம். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன தவறு செய்யறோம்னா, இதே நம்ம அண்டை வீட்டாரோட அந்த தவறை செஞ்சோம்னா நார்மலா செய்யற தவறை விட இது பன்மடங்கு அதிகம், 10 மடங்கு அதிகம் என்று ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, மா தகூலுன ஃபி ஸினா, விபச்சாரத்தை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், விபச்சாரம்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க, உங்களுடைய தாட் என்ன அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, காலு, சஹாபாக்கெல்லாம் சொன்ன செய்தி என்ன, மாதகுலு ஃபி ஸினான் ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு வதாலிக ஹராமுன் ஹர்ரமஹுல்லாஹு தஆலா, அல்லாஹ் தீர்க்கமா இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ரசூல் ஹராமாக்குற ஒரு செயல் தான் ஸினான்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி இல்ல, லி ஐயஸ்னிய الرجل بعشرة نسوة ايسر عليه من ان يزني بامرأة جاره, ஒருத்தன் வெளியில இருக்கக்கூடிய 10 பெண்களுடன் விபச்சாரம் செய்வது என்பது தன் அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் ஜினா செய்வதை விட அது குறைவானது. அதாவது இந்த பெண்ணிட்ட செய்யக்கூடிய ஜினா மிகப்பெரிய பாவம் உடையது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 10 பேர்கிட்ட அவன் செய்யற ஜினாவை விடவும் இந்த ஒரு பெண்ணிடம் செய்யக்கூடிய அண்டை வீட்டாருடைய பெண்ணிடம் செய்யக்கூடிய ஜினா, அந்த விபச்சாரம் பெரும் பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அது மட்டும் இல்ல, ஹதீஸ் இங்க முடியல, ரசூலுல்லாஹ் அதே மாதிரிதான் கேட்டாங்க, வமா தகூலுன ஃபி ஸிர்கா, திருடுற விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் அதே மாதிரி சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தடை செய்யப்பட்ட செயல். ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள், யஸ்ரிகர் ரஜுலு மின் 10 அபியாத்தின், ஒரு வெளியில இருக்கக்கூடிய 10 வீடுகள்ல ஒரு திருடன் திருடுறான்னா அதை விட பெரியது யஸ்ரிக மின் ஜாரிஹி, தன் அண்டை வீட்டாரிடமிருந்து திருடுவது பெரும் பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிடுவது எது தெரியுமா? அண்டை வீட்டார்களுடன் அணுகுமுறைகளில் பாவம் செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறைகளில் ஹதீஸ்களில் நாம் பார்க்கிற செய்தி, அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய நோய்வினை, இவர் எவ்வளவு பெரிய அமல் செய்யக்கூடியவராக இருக்கட்டும், ஊருக்கு நல்லவருன்னு பேர் கேட்பாங்க இல்லையா, ஊருக்கு எல்லாம் நல்லவர், ஹாஜியார் பள்ளிவாசல் நல்லா தொழுவாரு, ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்பவுமே தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய பேர் நம்ம தெருவுலயே இருப்பான், பார்க்கலாம், தொப்பி போட்டுக்குள்ள போட்டு 4-5 வக்துக்கு எல்லாம் இறங்கி போவான். ஆனா எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சிக்கன் கொடுத்துட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் வந்தாலே தலைவலியா இருக்கும். ஆனா பார்க்கும் போது மட்டும் நல்ல தொப்பி எல்லாம் போட்டுட்டு அழகா தர்பியத்தை இறங்கி போவாரு.
அவர் வந்து நின்றாலே பிரச்சனை, அவர் நிக்கிற இடமே பிரச்சனைன்ற அளவுக்கு இருக்கும். நிறைய பேரை நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், நாம் செய்கிற அமல்கள் எவ்வளவு வேணா இருக்கட்டும், ஆனா அண்டை வீட்டாருக்கு நீங்க தொந்தரவு கொடுக்கறன்னா நீ செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் வேஸ்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சஹாபாக்கள்லாம் வந்து சொல்றா, ஒரு ஆள் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், என்னால முடியல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து ஒரு ஆள் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு, அப்படியா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இதுஹப் வஸ்பிர், போய் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ, அல்லாஹ்வுக்காக நீ பொறுத்து இருந்துக்கோ அப்படின்னு தான். 3 தடவை அந்த சஹாபி வந்துட்டாரு. தாங்க முடியல ரசூலுல்லாஹ், எப்ப பார்த்தாலும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறான், உயிரை எடுக்கிறான், அவனை கூப்பிட்டு கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இதுஹப் ஃபத்ருஹ் மதாஅக ஃபித் தரீக், போய் போராட்டம் நடத்து. எப்படி தெரியுமா, உன் வீட்டுல இருக்க சாமான் எல்லாம் தூக்கி வெளியே தூக்கி போட்டுரு. மக்கள் எல்லாம் வந்து பார்த்து நின்று கேட்பாங்க இல்லையா, என்னப்பான்னு கேட்பாங்க. உடனே எல்லாத்தையும் சொல்லிடு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், தொல்லைப்படுத்திட்டே இருக்கிறான், தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி வெளியே கொண்டு போய் போட்டாரு. மக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து கேட்டாங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இந்த பக்கத்து வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் தொல்லை ரொம்ப தாங்க முடியல, உயிரை போட்டு வாங்குறான் அப்படியான்னு கேட்டுட்டு மக்கள் எல்லாம் போய் அவனை திட்டிகிட்டே போனாங்க. அவனை பாக்குற மக்கள் எல்லாம் திட்டினாங்க. அந்த ஆளுக்கு வயிற்றுச்சலா போச்சு, என்னடா எல்லாரும் வந்து திட்டுறாங்களே, ஒண்ணும் தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் நேரா எழுந்து போயிட்டாரு. யா ரசூலல்லாஹ், எல்ஊனனி, மக்கள் எல்லாம் என்ன திட்டுறாங்க, சபிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கத் லஅனக்கல்லாஹு கப்லன் நாஸ், மக்கள் திட்டுறாங்கன்னா பாக்குற, மக்கள் பலிக்கிறார்களா என்று பார்க்கிறாய், மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கத் லஅனக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். என்றால் அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய நோய் வினை அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உண்டானது என்று நாம் ஹதீசுகளில் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களை, முன்பு சொன்னதை போன்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் 1000 இருக்கலாம், ஆனால் அந்த அமல்களுக்கு முன்னால் அண்டை வீட்டாருக்கு நாம் நோய்வினை தந்தோமே ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஒரு பெண்ணை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம், இன்ன ஃபுலானத்தின் யுதுகர் மின் கத்ரத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா வ ஸதகத்திஹா, ஒரு பெண்ணு ஊருக்குள்ள ஒருத்தி இருக்கிறா, அதிகமா தொழுறா, எப்ப பார்த்தாலும் தொழுகை, சதக்கா, ஜகாத்து, மார்க்கத்தின் தார்மீக கடமைகளை பரிபூர்ணமாக செய்கிறான். ஆனா என்ன, கொஞ்சம் அன்னஹது அதி ஜீரானஹா பிலிசானிஹா, வாயால தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு ரொம்ப நோய்வினை தர்றா, ரொம்ப தாங்க முடியல அவ தொல்லை. தொழுகை, மார்க்கத்தின் தார்மீக கடமைகள் என்று என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் பரிபூர்ணமா செய்யறா, அது இருக்கவே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? இப்போ 5 வக்து கரெக்டா தொழுறா, ஜகாத்து கொடுக்குறா, அப்ப யார் அவ? சொர்க்கவாசியா தானே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹிய ஃபின்னார், ஷி வில் பி இன் ஹெல், அவ நரகத்துலதான் இருப்பான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே மாதிரி சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, இன்ன ஃபுலானத்தன் யுதுகரு மின் கில்லத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா வ ஸதகத்திஹா, ஊருக்குள்ள ஒரு பெண்ணு இருக்கிறா, தொழுகையில அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப குறைவுதான், தொழுகை 5 வக்து தொழுதுறா, ஆனா உபரியான வணக்கங்கள் பெருசா ஏதோ முன்னாடி பார்த்த பெண்ண மாதிரி இல்ல, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பெண் வைன்னஹா துஸத்தகு பி அஸ்வாரி மினல் அக்தி வலா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு அதிகமாக சதக்கா கொடுக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்பவுமே நன்மைகளை தருகிறான். பன்னீர், ஹதீஸ்ல வர வார்த்தை, பன்னீர்களை அன்பளிப்பா கொடுக்கிறார். பன்னீர் இருக்குல்ல, பால் கட்டி பன்னீரை அன்பளிப்பா கொடுக்கிறார். வலா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தன் தொந்தரவு கொடுக்கறது இல்ல, நல்ல பெண்ணா இருக்கிறான்னு சொன்னதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹிய ஃபில் ஜன்னah, அவள் சுவனவாசி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் பெருமானார். நாம் சுவனவாசி, நரகவாசி என்று பெருமானார் அடையாளப்படுத்தியவர்கள் எப்படி அண்டை வீட்டார்களுடன் நடந்து கொண்டார்கள் என்கிற முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அறிமுகப்படுத்துகிறார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களை, நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அண்டை வீட்டார்களுடன் நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். நாம் முன்பு பார்த்ததை போல் ஈமானுடைய ஒரு அங்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அண்டை வீட்டாருக்கு தன் தொந்தரவு கொடுக்கக்கூடியவன், அவனுக்கு சுவனத்தின் நுழைவு, சுவனத்தினுடைய துகூலுல் ஜன்னா, சுவன பிரவேசம் அவனுக்கு தடையாகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். என்றால் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, இன்ஷா அல்லாஹ் தொடருவோம் இதே தலைப்பில், அண்டை வீட்டார்களுடன் என்கிற தலைப்பில் தொடருவோம். இன்று இந்த செய்திகளை சிந்திப்போம், நாளை நல்ல தகவலுடன் சந்திப்போம். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.